தருவத்தி திருநகையத்தி கிரிசக்தி சரவண முக்தி குருவித்து குருவர என போதும். முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரிசக்தி சரவண முக்தி குருவித்து குருவர என போதும். முக்கள் பரமக்கு சுருதியின் முப்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்தும் வர்க்கத்தமரரும் அடிபேண. முக்கள் பரமக்கு சுருதியின் முப்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்தும் வர்க்கத்தமரரும் அடிபேண. பத்து தலகத்தை கணைதொடு ஒற்றை கிரி மற்றை பொறுதொரு வட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. பத்து தலைதத்தை கணைதொடு ஒற்றை கிரி மற்றை பொறுதொரு வட்ட பகல் வட்ட திகிரி இரவாக. பத்தற்கிருதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் வட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே. பத்தற்கிருதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் வட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே. சித்தித்தைய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பைரவிதை கொட்கண் நடிக்க கழுகொடு கழுதாட. திக்கு தருவத்த பரிபுர நித்த பதம் வைத்து பைரவிதை கொட்கண் நடுக்க கழுகொடு கழுதாட. திக்கு பரியட்ட பைரவிதொக்கு தொகுதொக்கு தொகுது சித்திர பௌரிக்கு திரிகடக என போத. திக்கு பரியட்ட பைரவிதொக்கு தொகுதொக்கு தொகுது சித்திர பௌரிக்கு திரிகடக என போத. கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதி புக்கு பிடியன முதுகூகை. கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதி புக்கு பிடி முதுகூகை. புற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து படவொத்த பொறவல பெருமாளே. புற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து படவொத்த பொறவல பெருமாளே. பெருமாளே பெருமாளே. அனைவருக்கும் வணக்கம். தலங்கள் தோறும் திருப்புகழை பாடிய அருணகிரிநாதர் வயலூரில் பாடினார். அங்கிருந்து திருஆவினன்குடியில் பாடினார். இன்னும் சொல்லப்போனால் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி, சுவாமிமலை, இப்படி பல அறுபடை வீடுகளிலும் பாடி அருணகிரிநாதர் அங்கிருந்து சுவாமிமலையில் ஓம் என்கின்ற பிரணவத்தை பெற்றுக்கொண்ட அருணகிரிநாதர் அங்கிருந்து விராலிமலை சென்று விராலிமலையிலிருந்து புறப்படுகிறார். விராலிமலையில் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அட்டமா சித்திகளை வழங்கிய மிகப்பெரிய புனித தலம். அந்த தலத்தில் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை வணங்கிவிட்டு அங்கிருந்து திருச்செந்தூர் பயணப்படலாம் என்று தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறார். அருணகிரிநாதருக்கு எப்படி போவது, எங்கு செல்வது என்று எதுவும் தெரியாது. இன்றைக்கு நாம் திருச்செந்தூர் சென்றாலே மிகப்பெரிய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான சேத்திரம். அந்த தடத்தில் அருணகிரிநாதருக்கு எப்படி தடம் தெரியும் என்று சொன்னால், அருணகிரிநாதர் காட்டு வழியாக செல்வாராம். அவர் செல்லும் பொழுது ஒரு மயிலானது அவருக்கு முன்னால் நடனமாடிக்கொண்டே அந்த மயில் அந்த வழியாக செல்லுமாம். இரவு நேரம் ஆகும் பொழுது அந்த மயிலானது ஒரு மரத்தின் மேல் போய் அமர்ந்து கொள்ளுமாம். அந்த மரத்தின் கீழேயே அருணகிரிநாதர் அவர்களும் படுத்து உறங்கி விடுவாராம்.
அடுத்த நாள் காலையில் அந்த மயிலானது தன்னுடைய தோகையின் மூலமாக அருணகிரிக்கு வருடி கொடுத்து விட்டு அந்த மயில் மறுபடியும் பயணம் செய்யும். அதே போல் அருணகிரிநாதரும் அந்த மயிலை முன்னாடி சென்ற மயிலை தொடர்ந்து பின்னாடியே அருணகிரிநாதரும் செல்கிறார். இதை பார்த்து விட்டு அப்படியே அவர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். நாளும் பொழுதும் கழிந்து கொண்டே இருக்கிறது. அருணகிரிநாதருடைய கந்தரலங்கார பாட்டு எல்லாருக்கும் தெரியும். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இருதாளும் தண்டையும் சதங்கையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன் வந்து தோன்றிடுதே என்று அருணகிரிநாதர் பாடிக்கொண்டே அந்த மயிலை தொடர்ந்து பின் சென்று ஒரு கடற்கானலில் இருக்கக்கூடிய மிக அருமையான ஒரு சேத்திரத்தை அருணகிரிநாதர் அடைந்தார். அந்த மயிலானது அருணகிரிநாதரை விட்டுவிட்டு அந்த மயில் பயணப்பட்டது. அருணகிரிநாதர் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் தரிசிக்கலாம் என்று கோயிலுக்குள் உள்ளே நுழைந்தார். உள்ளே நுழைந்தவுடன் முருகப்பெருமான் நடன காட்சியை அருணகிரிக்கு அருளிவிட்டார். நடன காட்சியை பார்த்தவுடன் அருணகிரிநாதருக்கு காணாத ஒரு கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் சொட்ட அருணகிரிநாதர் திந்தி தீமி 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 தந்ததனத்தன தான தான என்று தன்னுடைய பாடல் மூலமாக முருகப்பெருமானை திருப்புகழ் பாடலினால் கொட்டி விடுகிறார். அவை உண்மையான தமிழானது அருணகிரிநாதனுடைய வாயிலிருந்து வந்தது என்று சொன்னால் அந்த இடத்தில் இரண்டு கருத்துக்கு இடமே இல்லை. அந்த அளவில் திருச்செந்தூர் திருப்புகழை எப்படி சொன்னாலும் உள்ளபடியாகவே வாயெல்லாம் மணக்கும். அந்த அளவிற்கு அருணகிரிநாதர் அந்த திருச்செந்தூர் முருகனை பாடி பாடி மனமெல்லாம் லயிந்து விடுகிறார். திருச்செந்தூர் முருகனை பற்றினுடைய சிறப்புகளை சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களும் 3 விதமான விசேஷ கட்டங்களினால் ஆக்கப்பட்டது. ஒன்று, அந்த ஒரு கோவிலானது மூர்த்தியினுடைய சிறப்பாக இருக்கும். இன்னொன்று, அந்த கோயில் இருக்கக்கூடிய தலத்தினுடைய சிறப்பாக இருக்கும். 3, அங்கு இருக்கக்கூடிய தீர்த்தத்தினுடைய சிறப்பாக இருக்கும். இந்த 3ம் இருப்பதுதான் ஒவ்வொரு கோவிலும் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களும் இந்த 3இல் ஏதாவது ஒரு விசேஷம் கண்டிப்பாக இருக்கும். அந்த 3ம் ஒருங்கே இணைந்ததுதான் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய திருச்செந்தில் ஆண்டவரனுடைய கடலோர கந்தனுடைய கோவில். அந்த கடலோர கந்தனை பார்த்தோமையானால் 24 தீர்த்த கட்டங்களோடு கொண்ட மிக அருமையான கங்கைக்கு நிகரான தீர்த்தங்களை கொண்டுள்ளதுதான் அங்கு இருக்கக்கூடிய கடல் செந்தில் மேவிய சேவகனே, வள்ளிக்கு வாய்த்தவனே, மயிலேறிய மாணிக்கமே என்று சொல்கிறார் அருணகிரிநாதர். அப்படிப்பட்ட அருணகிரிநாதர் பாடிய அருமையான திருத்தலம். அந்த களத்தினுடைய இறைவனும் மிக அருமையானவர். ஒரு அழகிய முகத்தோடு கூடிய அழகான சிற்றடியையும் கொண்ட 2+2 4 கைகளையும் கொண்ட முருகப்பெருமான் மிக அருமையாக இருப்பார். பின்னாடி சிவபெருமானை நாம் தரிசிக்கலாம். மலர் பறித்து சிவபெருமானுக்கு வழிபடக்கூடிய கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை உலகத்திலேயே அங்குதான் தரிசிக்க முடியும். 2வது, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். அந்த குன்று இருக்கும் இடத்தை தாண்டி கடற்கானலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோவில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் மட்டும்தான். அறுபடை வீறுகளில் சிறப்பு வாய்ந்த ஒரு படையை சொல்று என்று சொன்னால் எல்லோரும் எளிதாக சொல்லிவிடுவார்கள். கடல் செந்தில் மேவிய சேவகன், வள்ளிக்கு வாய்த்தவன், மயிலேறிய மாணிக்கன், அவன்தான் சுப்பிரமணிய பெருமான். நமக்கு தெரியும், ஒரு சிலையில் மேலே இருப்பது தலை, தலைக்கு மேலே இருப்பது சிகை, சிகை தாண்டி இருப்பது தெய்வ சிகாமணி என்று வாரியார் சுவாமிகள் சொல்வார்கள். அந்த அளவில் தெய்வ சிகாமணியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எல்லா மக்களையும் கடல் செந்திலிருந்து காத்து கொண்டிருக்கிறார். அங்குதான் அருணகிரிக்கு ஏராளமான சித்திகளும் ஏராளமான விஷயங்களும் அருணகிரிக்கு புலப்பட்டன. இவையற்றெல்லாம் தாண்டி அருணகிரிநாதர் எல்லா தலங்களுக்கும் முருகப்பெருமானுடைய தலங்களுக்கும் சென்று திருப்புகளை பாடி அந்த தலங்கள் தோறும் தன்னுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்துரைத்து எல்லாவற்றிற்கும் ஞான மார்க்கமாகவே தன்னுடைய வழி தோன்றிய இடங்களெல்லாம் திருப்புகழ் பாடல்களை பாடினார். அவற்றிற்கெல்லாம் கிடைத்ததுதான் நமக்கு 1300 திருப்புகழ்கள் மேலே அடங்கிய சொச்சம் திருப்புகழ்கள் அடங்கிய தொகுதி. ஆனால் உள்ளபடியாக எடுத்துக்கொண்டாமையானால் 15,000 திருப்புகளில் இருக்கின்றன என்று நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அந்த திருப்புகள்கள்லாம் நமது கையில் இன்றைக்கு தவழ்கிறது என்று சொன்னால் அதற்கு உரை எழுதிய வாரியார் சுவாமிகளும் அதற்கு
மூல காரணமும் ஆகும். இப்படி திருச்செந்தூரிலே தன்னுடைய அனைத்து திருப்புகழ்களையும் முடித்துவிட்டு அருணகிரிநாதர் அங்கிருந்து நடுநாடு செல்கிறார். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய திருப்புகழ்களும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஏராளமான திருப்புகழ்கள் அடங்கிய திருச்செந்தூர் திருத்தலம். ஒரு குடும்பத்தில் நிறைய பேருக்கு கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காது. என்னதான் நல்லது செய்தாலும் அந்த ஊழ்வினையின் காரணமாக அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு குறை எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். அதற்கெல்லாம் தீர்வாக சொல்கிறார் பாருங்கள், அருணகிரிநாத பெருமான் திருச்செந்தூரிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமலையே புகழ்ந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமாதாய் வளன் இளையோனாய் என்று அருணகிரிநாதர் இந்த பாடல் திருப்புகழ் பாடல் யாரெல்லாம் 48 நாள் ஒரு மண்டலம் பாடுகிறார்களோ அவர்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் ஆகும் என்று இந்த பாடல். அப்புறம் விரல்மாறன் 5 மலர்வாழி சிந்த மிகவானிடந்து வெயில் காய மிகவானிடந்து இந்த திருப்புகழ் பாடலும் யாரெல்லாம் 48 நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதெல்லாம் நடக்கும் என்று உள்ளபடியாகவே வாரியார் சுவாமிகள் அவர்கள் எல்லாம் இந்த பாடல்களை பிரசங்கத்தில் எடுத்துரைத்து ஏராளமானவர்களுக்கு திருமணமும் நற்காரியங்களும் நடந்திருக்கின்றன என்று சொன்னால், ஒரு திருப்புகழுக்கே இத்தகைய பெருமை இருக்கிறது என்று சொன்னால் நினைத்து பார்த்தோமேனால் 1300 சொச்சம் திருப்புகழுக்கு எத்தனை பெருமைகள் இருக்கும். நினைத்து பார்த்தால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. அவருடைய புகழையெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து வடநாட்டிற்கு சென்று அருணகிரிநாதர் தலங்கள் தோறும் சென்று திருப்புகழை எல்லாம் பாடுகிறார். நடுநாட்டிலே, நம்முடைய இந்திய நாட்டினுடைய நடுநாட்டிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது இளம் புலவர்கள் எல்லாம் காது அறுபட்ட நிலையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். இளம் புலவர்கள் எல்லாம் காது அருந்துபட்ட நிலையில் வந்து கொண்டிருக்கிறார்களே என்று பார்த்த அருணகிரிநாதர் இவர்கள் ஏன் காதெல்லாம் அருந்து கிடக்கிறது என்று தன்னுடைய மனதிலே ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறார். என்னடா இவங்கெல்லாம் வந்துட்டே இருக்கிறாங்க, இவங்க காதல அருந்து இருக்குது. அவர்களை கூப்பிட்டு அருணகிரிநாதர் கேட்கிறார், என்னங்க உங்க காது ஏன் அருந்து இருக்குது அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அவங்க சொன்னாங்க, என்னுடைய குருநாதர் எங்களுடைய காதுகளை அறுத்து விட்டார். ஏன் என்று கேட்கிறார் அருணகிரிநாதர். அதற்கு அந்த இளம் சீடர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் குருநாதர் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் என்னுடைய குருநாதர் என்ன செய்வார், எங்களுடைய காதுகளை அறுத்து விடுவார் என்று சொல்கிறார். அருணகிரிநாதருக்கு மிகவும் ஆச்சரியமாகி போயிட்டது. என்ன ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு பதில் சொல்லவில்லை என்றால் இந்த காதை அறுப்பதா என்று அவருடைய குருநாதர் யார் என்று பார்க்கலாம் என்று அந்த சீடர்களை கூட்டிக் கொண்டு அவர் குருநாதரை போய் பார்க்கலாம் என்று போறார். அங்குதான் அந்த குருநாதர் பார்க்கிறார். அவர்தான் வேறு யாரும் அல்ல, வில்லிபுத்தூரார். வில்லிபுத்தார் நடுநாட்டில் வடநாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்கிறார், வில்லிபுத்தூரார் தான் கேட்ட கேள்விகளை யாராவது சரியாக சொல்லவில்லை என்று சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், காதை அறுத்து விடுவார் அந்த இளம் சீடர்களை. அதே போல அருணகிரிநாதர் சென்றார். அருணகிரிநாதரும் இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் கேள்வி கேளுங்கள் நான் சொல்கிறேன் என்று கேட்கிறார். அருணகிரிநாதர் ஒரு கட்டளை இடுகிறார், நீங்கள் கேள்வி கேளுங்கள் நான் சொல்கிறேன், அதே போல் நானும் உங்களிடத்தில் கேள்விகள் கேட்பேன், நீங்கள் அதற்கு சொல்லவில்லை என்று சொன்னால் உங்களுடைய காதுகளை அறுப்பேன் என்று மனதாலே முடிவு செய்து கொண்டு அருணகிரிநாதர் கேட்க, வில்லிபுத்தூரார் கேட்க அருணகிரிநாதர் அனைத்து கேள்விகளுக்கும் மிகச்சரியாக பதில் சொல்லிவிடுகிறார். இப்பொழுது அருணகிரிநாதனுடைய டர்ன் வருகிறது, அவருடைய பக்கம் வருகிறது. அருணகிரிநாதர் தகர வரிசையில் பாடல்களை பாடும்படி வில்லிபுத்தூராருக்கு கட்டளையிடுகிறார். தகர வரிசையில் தமிழ் மொழியில் பாடல்களை பாடுவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. யாராக இருந்தாலும் தகர வரிசையில் பாடும்போது ஏராளமான பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி அந்த பாடல்களை பாடுவது என்பது சரியான விஷயம் அல்ல, யாராலும் பாடவும் முடியாது. தகர வரிசையில் பாடும்படி அருணகிரிநாதர் கட்டளையிட வில்லிபுத்தூராரால் பாட முடியவில்லை. பாட முடியாத வில்லிபுத்தூராருக்கு இப்பொழுது தலைகுனிவு ஏற்படுகிறது. தலைகுனிவு ஏற்பட்டால் அருணகிரிநாதர் யாராவது காதுகளை அறுப்பாரா? அப்பொழுது அவருடைய அறியாமையை அந்த இடத்தில் நிவர்த்தி செய்கிறார். அருணகிரிநாதர் அந்த இடத்தில் விளக்கமும் கொடுக்கிறார். காது என்பது ஓங்காரத்தினுடைய வடிவம். அந்த ஓங்காரத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடியதுதான் நம்முடைய செவி. திருவள்ளுவர் அவர்களும் செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொல்கிறார். அதே போல அருணகிரிநாதரும் ஓங்கார வடிவத்தில் இருக்கக்கூடியது காது.
அகரம் உகரம் மகரம் மூன்றும் சேர்ந்துதான் ஓங்காரம் பிறக்கிறது. அந்த வடிவமானது செவியோடு ஒத்திய வடிவத்தை இருக்கிறது. அதை அறுப்பது என்பது நல்ல விஷயம் அல்ல. ஆகவே இளம் சீடர்களை இப்படி போன்ற ஒரு விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது என்று அவருக்கே அருணகிரிநாதர் பாடம் எடுத்து அதற்கு மேலும் சொல்கிறார். இந்த செவியானது இந்த உலகத்தில் எத்தனையோ இந்த உடலிலே இருக்கக்கூடிய ஐம்புலன்களிலும் செவிதான் மிகவும் சிறந்த புலன். ஏனென்று சொன்னால் அதிகப்படியாமல் பார்க்கும் பொழுது கண்ணானது நமக்கு ஒரு சில நேரங்களில் கண்ணானது இதற்கு மேல் பார்க்க முடியாது என்ற சூழ்நிலை உருவாகிறது. எவ்வளவுதான் வாய் நாம் பேசினாலும் ஒரு சூழ்நிலையில் இதற்கு மேல் வாய் பேச முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது. நம் உடம்பும் அப்படித்தான், நம்முடைய நுகர்ச்சியும் அப்படித்தான். நல்ல மனமாக இருந்தால் நம்முடைய நாசியானது அந்த மனத்தை நன்றாக உள்வழுக்கும். அதே போல நெடிய மனமாக இருந்தால் அந்த சுவாசத்தின் மூலமாக நம்மால் இழுக்க முடியாது. ஆனால் இந்த 5 புலன்களிலே செவி மட்டும்தான் எந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாலும், நல்ல விஷயங்களாக இருந்தாலும் கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் இந்த செவிக்குள்ளேயே சென்று கொண்டே இருக்கும். அத்தகைய பகுதியை நீங்கள் அறுக்கக்கூடாது என்று வில்லிபுத்தராருக்கு அருணகிரிநாதர் உபதேசம் செய்துவிட்டு அங்கிருந்து வில்லிபுத்தாருக்கு ஒரு ஆணையம் விடுகிறார். நீங்கள் வடநாட்டில் நிறைய நாட்கள் தங்கியிருக்கிறீர்கள், இங்க இருக்கக்கூடிய மகாபாரதத்தை நீங்கள் தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லி அருணகிரிநாதர் கட்டளையிட வில்லிபுத்தூரார் அவருடைய கட்டளை ஏற்று மகாபாரதத்தை வில்லிபுத்தூராரினுடைய மகாபாரதம் இன்றைக்கு 3 பகுதிகளாக நம்முடைய கைகளில் கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு அருணகிரிநாதர் போட்ட வித்துதான் காரணம் என்று சொல்லி இன்னும் அவர் அங்கிருந்து மறுபடியும் புறப்படுகிறார். புறப்பட்டு காலம் அதிகமாக சென்று கொண்டே இருக்கிறது. நிறைய தலங்களுக்கு சென்றார். கடைசியாக திருவண்ணாமலை வந்தார். திருவண்ணாமலை வந்து தன்னுடைய திருப்புகழ் முருகப்பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையை ஞான வேள்வியை மக்களுக்கெல்லாம் அள்ளிக்கொண்டு கொண்டே இருக்கிறார். அப்படி அள்ளிக்கொண்டே இருந்த ஒரு முறை திருவண்ணாமலையிலே பிரபுல தேவராஜர் என்கின்ற ஒரு மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அந்த நாட்டிலே சம்பந்த ஆண்டான் என்ற ஒரு மந்திரவாதி, அந்த மந்திரவாதி என்ன செய்வான், காளியை வைத்து ஒரு வேள்வி செய்து அந்த வேள்வியிலிருந்து காளியை வெளியே கொண்டு வந்து மக்களையெல்லாம் துன்புறுத்துவது. யாரெல்லாம் அவனுக்கு ஆண்டானுக்கு ஏதாவது ஒரு துன்பப்படுத்தினால் அவன் என்ன பண்ணுறது, அவங்கள போய் அடிப்பது, துன்புறுத்துவது போன்ற செயல்களை எல்லாம் செய்து வந்தான். அந்த ஆண்டான் ஒரு நாள் என்ன செய்தான், திருவண்ணாமலை கோபுரத்திலே ஈசனை போய் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய எண்ணம் ஏற்படுகிறது. தன்னுடைய சீடர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு அந்த சமயத்தில் திருவண்ணாமலையிலே அருணகிரிநாத பெருமான் தன்னுடைய மாணவர்களுக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறார், ஞான உபதேசம், திருப்புகளை அவர் என்ன செய்கிறார், ஞான உபதேசம் செய்து கொண்டிருந்தார். சம்பந்தமாண்டானுடைய மாணவர்கள் என்ன செய்கிறார்கள், சம்பந்தமாண்டானை பல்லக்கிலே என்ன பண்ணுகிறார், ஏற்றி திருவண்ணாமலை கோயிலுக்குள் வரலாம் என்று பல்லக்கு தூக்கி கொண்டு வருகிறார். வழிநெடுக்க எல்லா மக்களும் அவனை தூற்றுகிறார்கள். இறைவனுக்காக பயன்படுத்துவதற்கு மட்டும்தான் பல்லக்கு, இவனை போன்ற மந்திரவாதிகளுக்கு, இவனை போன்ற சித்து வேலை செய்பவர்களுக்கெல்லாம் இதையெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு அவங்க மக்கள் எல்லாம் வந்து பேசுறாங்க. இதை அருணகிரிநாதர் பார்க்கவே இல்லை. ஞானத்திலே மிகவும் மூழ்கியவராக ஞானோபதேசம் மாணவர்களுக்கு செய்து கொண்டிருந்தார். இவன் கோயிலுக்குள் வருகிறான். கோயிலுக்குள் உள்ளே வரும்போது அந்த பல்லக்கு தூக்கி கொண்டு வந்த கட்டை முறிபட்டு சம்பந்தமாண்டான் கீழே விழுகிறார். சம்பந்தமாண்டான் கீழே விழுகிறாரு. விழுந்த உடனே அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அங்கிருந்த மாணவர்கள் சரி, அருணகிரிநாதர்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் சரி சிரிச்சு வர்றாங்க. குழந்தைகள் எப்பொழுதுமே இந்த மாதிரியான ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா அவர்களுக்கு மனதில் எது வச்சுக்க தெரியாது. இப்போ பெரியவர்களாக இருந்தால் அந்த இடத்துல அவர்கள் படக்கூடிய கஷ்டம் நமக்காக இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் என்ன பண்ணுவோம், அந்த இடத்த நினச்சி ஃபீல் பண்ணுவோம், மனமானது அந்த இடத்துல லைக்கும். ஆனால் அருணகிரிநாதர் அப்படி கிடையாது. அதையெல்லாம் ஞானத்திலே பார்த்து கொண்டிருக்கிறார். மாணவர்கள் சிரித்து விட்டார்கள். சிரித்ததுனால அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அருணகிரியுடைய மாணவர்கள் இப்படி சிரிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசில் பயங்கர ஒரு இறுக்கம் ஏற்படுகிறது, கஷ்டம் ஏற்படுகிறது. இவனை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய எண்ணம் ஏற்படுகிறது. சம்பந்தமாண்டான் இப்படி எண்ணம் ஏற்படுகிறது. இந்த எண்ணத்தை போய் அந்த நாட்டில் அவருடைய மகாராஜா இருக்கக்கூடிய பிரபுல தேவராஜர்கிட்ட போய் சொல்றார். பிரபுல தேவராஜர் என்ன பண்ணுகிறார், அரசவையை கூட்டுகிறார். ஆனால் பிரபுல தேவராஜர் அவர்களுக்கு அருணகிரிநாதர் குருநாதர் யாராவது கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து மாதிரி பண்ண முடியுமா? ஆனால் அவர் என்ன செய்கிறார், நாட்டினுடைய இப்பொழுது சம்பந்தமாண்டான் சக்தி மிக்கனா இருக்கிறான். அவன் ஏன்னா காளியை பயன்படுத்தி
பத்திரகாளியை வர வச்சு அவனால் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுறாரு, பிரபல தேவராஜ மகாராஜா அவனை அழைத்து போய் அருணகிரிநாதர்கிட்ட காலில் விழுந்து பணிந்து, நாளை நீங்கள் அரசவை வர வேண்டும், இந்த சம்பந்தமாண்டான் அவன் ரொம்ப அவனை உங்களை அழைக்கிறான், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார். அதே போல் அடுத்த நாள் வருகிறது. அருணகிரிநாத பெருமான் மன்னனுடைய அரசவையில் வருகிறார். அரசவையில் வந்திருக்கிறார். அதே மாதிரி சம்பந்தமாண்டானும் அவரே மாதிரி வரான். அப்பொழுது அங்கிருந்தவர்கள் கேட்கிறார்கள், இங்கே நீ தான் ஞான வேள்வியின் மூலமாக நீ பெரிய ஆளாச்சே, இங்கே ஏதாவது ஒன்று என்ன பண்ண முடியுமா, பண்ணு அப்படிங்கிறான். அதற்கு அருணகிரிநாதர் எதுவும் பேசாமல், முருகப்பெருமான் எல்லாவற்றையும் அறிந்தவர், அவருக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிந்தவராகனால தான் அவருக்கு என்னமே இது கொல்லி தலையது எறும்பது போல் என் உள்ளத்துயிரை ஒளித்தருளாய் ஒரு கோடி முத்தம் தெள்ளி தெளிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே. ஒரே பெரிய மூங்கில் குழாய் இருக்கிறது. இந்த மனித வாழ்க்கையை பற்றி அருணகிரிநாதர் சொல்கிறார் பாருங்கள். ஒரு கந்தர் அனுபூதியிலே ஒரு பெரிய குழாய் இருக்கிறது. இந்த ஒரு மூங்கில் குச்சி மாதிரி குச்சின்னு வச்சுக்கோங்க. அந்த குச்சிக்கு நடுவில் என்ன பண்ணுது, ஒரு எறும்பு போய் மாட்டிக்குது. இந்த எறும்பு போய் மாட்டிக்கிச்சு. இரண்டு பக்கமும் அந்த குச்சிக்கு இரண்டு பக்கமும் என்ன ஆகுது, பந்த மாதிரி தீ எரிகிறது. இப்படிப்பட்டது தான் மனிதனுடைய வாழ்க்கை என்று அருணகிரிநாதர் எவ்வளவு அழகா சொல்கிறார் பாருங்கள். கொள்ளித்தலையது, கொள்ளித்தலைனா ரெண்டு பக்கம் கொல்லி இருக்கக்கூடியதுல எறும்பது போல் என் உள்ளத்துயிரை ஒளித்தருளாய். இப்ப பாரு, மனிதனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டது. ஒரு சிலருக்கு அந்த நெருப்பு வேகமா எரியும், ஆயில் ரொம்ப கம்மியா இருக்கும், சீக்கிரம் அந்த எறும்பு என்ன ஆகும், எரிஞ்சு போயிடும். ஒரு சிலருக்கு என்ன ஆகாது, அந்த எறும்பு அது கொல்லி ரொம்ப மெதுவாக எரியும், 100 வருடங்களுக்கு மேல் வாழ்வார்கள். அது அவருக்கு பூர்வ புண்ணியத்தை பொறுத்து அந்த எறும்பு மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கையும். இப்போ என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த எறும்பு இந்த கொல்லி எரிஞ்சிக்கிட்டே வந்து என்ன ஆகும், அந்த டக்குன்னு அந்த எறும்பு செத்து போயிடும். இப்படி தான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு அருணகிரிநாதர் எவ்வளோ அழகாக சொல்ல. இதை மாணவர்கிட்ட சொல்லி ஒரு நாள் சொல்லிட்டு இருக்கும் பொழுது மாணவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த எறும்புக்கு கொஞ்சம் அறிவு இருந்திருந்தா அந்த அந்த கம்புலேருந்து என்ன பண்ணிடலாம், குச்சிலேருந்து கூச்சலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது நான் அடியேன் சொன்னேன், பாரு, கொல்லியில் இருக்கக்கூடிய எறும்பு நடுவில் மாட்டிக்கல, அந்த மூங்கில் குழாயில் உள்ளே போய் மாட்டியிருக்கு எறும்பு. அப்போ என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது சார், அந்த எறும்பு செத்துதான் ஆகணும். கொல்லி தலை அது எறும்பது போல் என் உள்ளத்துயிரை ஒளித்தருளாய் ஒரு கோடி முத்தம் தெள்ளி தெளிக்கும் கடல் சிந்திய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே என்று அருணகிரிநாதர் ரொம்ப அழகாக பாடுகிறார். இப்படி சொல்லிவிட்டு அப்ப அங்கிருந்தவர் சொன்னாங்க, சம்பந்தமாண்டான் நீ எப்படியோ உன் காளியை வரவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், தன்னுடைய காளியை வரவைப்பதற்காக அபிச்சார ஹோமம் பண்றான். அபிச்சார ஹோமம் பண்ற இடத்துல இருந்து காளி வெளியே வரணும். ஆனால் அதற்கு முன்னதாக காளியை வெளிவருவதற்காக பண்ண அபிசார ஹோமம் அந்த 12 ஆண்டுகளோடு அந்த காளி அந்த அபிசார ஹோமத்திலிருந்து வெளியே வருவது நிறுத்திவிட்டது. அதுதான் பாருங்க, நம்ம எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளுடைய நற்பயன்கள் அதற்கு மேல் வராது. அதே மாதிரி சம்பந்தம் ஆண்டானுடைய நற்பயன்கள் அவன் அபிசார ஹோமம் பண்ணாலும் காளி அதிலிருந்து வெளியே வரவில்லை. பத்ரகாளியை வர வைக்கலாம் என்று அவன் எப்படியாவது அவன் எடுத்து எல்லாம் பண்ணான். ஆனால் அவனால் என்ன பண்ண முடியல, காளி வரமாட்டேன், 12 ஆண்டுகள் உன்னோடு கட்டுப்பட்ட காலங்கள் முடிந்து விட்டது, இதற்கு மேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். பத்ரகாளி வரல அப்படின்னு சொன்ன உடனே சம்பந்தம் ஆண்டானுக்கு மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்படுகிறது. பிரபல தேவராஜா மகாராஜா அவர்கள் அருணகிரிநாதருடைய கலடையை போய் பற்றி விடுகிறார்கள். இப்பொழுது உன்னுடைய முருகப்பெருமானை காட்டு என்று சம்பந்தம் ஆண்டான் திரும்பவும் அவனை அருணகிரிநாதர் கேட்கிறார். ஆனால் சம்பந்தானால் பத்ரகாளி காட்ட முடியவில்லை. ஆனால் அருணகிரிநாதர் என்ன செய்தார், அங்கிருந்து வைத்தீஸ்வரன் கோவில் உடந்தை வைத்தீஸ்வரன் கோயில் போனாரு. அங்கிருந்து சீர்காழி போனாரு. சீர்காழியில மக்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு அவர் என்ன பண்ணார், திருப்புகளை பாடி முருகப்பெருமானுடைய காட்சியை அனைத்து மக்களும் பார்க்கக்கூடிய விதமாக பண்ணி வைத்தார். திருப்புகளை பாடி இருடி அடியன் மால் திருப்புகளை பாடி அவர் என்ன பண்றார், மயில் விருத்தமெல்லாம் பாடி கந்தர் அலங்காரத்தை எல்லாம் பாடி அந்த இடத்துல என்ன பண்றாரு, அனைத்து மக்களும் பார்க்கும் பொழுது முருகப்பெருமானுடைய காட்சி அனைத்து மக்களுக்கும் பிரபல தேவராஜா மகாராஜா அவர்களுக்கும் எல்லாருக்கும் முன்னாடி முருகப்பெருமானுடைய காட்சியை காட்டுகிறார். அந்த காட்சியை காட்டி அவர்களுக்கு என்ன பண்ணுகிறார், முருகனுடைய திருக்கழலடிகளை பற்றி கொள்ளுமாறு பணிகிறார். இப்படியாக அருணகிரிநாதர் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாருடைய மக்களினுடைய மனங்களிலும் திருப்புகளை நமக்கெல்லாம் கொடுத்து
அவர் என்ன செய்கிறார், அந்த ஊரிலேயே சமாதி அடைகிறார். இப்படி ஞானமே வடிவாகிய அருணகிரிநாதர் கடைசியாக ஒரு பாடலை நமக்கெல்லாம் கொடுக்கிறார். இந்த உலக வாழ்க்கை என்பது நிலையானதில்லை. இந்த உலக வாழ்க்கை என்பது கணப்பொழுதில் தோன்றி மறையக்கூடியதுதான் இந்த உலக வாழ்க்கை. இந்த கணப்பொழுதில் தோன்றி மறையக்கூடிய இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று கேட்டால், அருணகிரிநாதர் சொல்கிறார், முருகனுடைய தண்டை சிற்றடிகளை நாம் கச்சென்று பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். சிக்கனு பிடிச்சுக்கணுமாமா. அப்படிப்பட்ட பிடித்து கொள்ள வேண்டும் என்று அருணகிரிநாதர் நம்ம எல்லாம் கேட்டுக்கொண்டு அவர் பாடுகிறார் ஒரு திருப்புகளிலே. ஒரு அழகான திருப்புகளில் வரக்கூடிய ஒரு பாட்டு. இந்த உலகத்தினுடைய நிலையாமை தத்துவத்தை மிக அருமையாக படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு பாட்டு. தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒருகை வடிவேல் மரமகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவனாம் என இருமல் கின்கின் எனும் முறையே குளரவிழி துஞ்சு குருடுபடவே செவிடுபடு செவியாகி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனுமை ஒருவே தனையும் மிக மைந்தர் உடைமை கடனே என முருக துயர்மேகி மங்கை அழுது விழவே யமபடர்கள் நின்று சருவ மலமே ஒழுக உயிர் மங்கு பொடிது கழிதே மயிலின் மிசை வர வேண்டும். இந்த வயது இருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவன் நல்லா இருக்கிறான் என்று நல்லா பேசுவாங்க. பட் ஆனால் அந்த வயது குறைய இவன் என்ன பண்ணுவான், ரொம்ப வயசானவனாக இருக்கிறான், இளமையெல்லாம் போயிட்டு முதுமை அடைச்சு தலையெல்லாம் நரைச்சி போச்சு, கண்ணு மங்கி போச்சு, காதெல்லாம் கேட்க மாட்டேங்குது, இவன் என்னைக்கு போய் சேருவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு போகக்கூடிய மகளிரெல்லாம் என்ன பண்ணுவாங்களாமா, எள்ளி நகையாடுவார்களாமா. அந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள், அப்பா இவ்வளவு நாள் என்ன சம்பாரிச்சு வச்சிருக்கிறாங்க, இவ்வளவு நாள் என்ன கடன் இருக்கிறது, சொத்து பத்தெல்லாம் எங்கே இருக்கிறது, இதையெல்லாம் தேடி பார்ப்பாங்களாமா. கடைசி காலம் வரும்பொழுது இவையெல்லாம் எங்கே இருக்கிறது என்று தன்னுடைய அப்பாவினிடத்தில் கேட்டு தெளிவு பெற்று கொள்வார்களாமா. இப்படி பிள்ளைகள் இப்படி இருப்பார்கள், சமுதாயம் அப்படி இருக்கும். கட்டின மனைவி என்ன பண்ணுவாங்க, கடைசி காலத்தில் கட்டிலில் படுத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவாங்க, வந்த பிணியும் அதிலே மிக மீறும் பண்டிதனுமையுருவே தனையுமில மைந்தருடைமை கடனே என துயர்மேவி மங்கை அழுது விழவே யமபடர்கள் நின்று சருவமளமே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட ஒழுக மயிர் மங்கு பொழுது கடிதே மயில் மிசை வர வேணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட ஒருத்தர் படுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த உயிரானது மலத்தின் வழியாக வெளியேறி கொண்டே இருக்கும். அந்த வெளியேறக்கூடிய சூழ்நிலையில் முருகா நீ எனக்கு என்ன பண்ண வேண்டும், மயிலின் மேல காட்சி தர வேண்டும் என்று அருணகிரிநாதர் சொல்கிறார் என்று சொன்னால், உள்ளபடியாகவே முருகப்பெருமான் இந்த அருணகிரிநாதருக்கு, நம்முடைய அருணகிரிநாத பெருமானுக்கு உள்ளபடியாகவே காட்சி கொடுத்து நாமெல்லாம் ஆறுமுகனை தரிசிப்பதற்காக, சுப்பிரமணியரை தரிசிப்பதற்காக, முருகப்பெருமானுடைய கழலிடையை பற்றுவதற்காக அருணகிரிநாதர் திருப்புகளை எல்லாம் நமக்கு கொடுத்து திருவண்ணாமலையில் முக்தி அடைந்தார் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.